அதிமுகவுக்கு எங்க போச்சு புத்தின்னு தான் அதே அதிமுக தொண்டனும் கேட்கிறான். இத்தனை குழப்பங்களுக்கு யார் காரணம்? கல்ல வீசினது அமித்ஷாவா இருக்கலாம். அவர் வீசி முடிச்ச உடனே யாரு சொல்லணும், எப்படி சொல்லியிருக்கணும்? வைகை செல்வன் சார், வைகை செல்வன் மதிக்க தகுந்த முன்னாள் அமைச்சர் மறுக்கல. அதிமுக கருத்து, அவருடைய கருத்து அதிமுக கருத்து சொல்லுங்க. வைகை செல்வன் சொல்ற எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுக்கு வர. ஜெயக்குமார் ஏன் சார் எடப்பாடி ஏன் சார் சொல்லல? தலைமை கழகங்கிற பேர்ல ஒரு அறிக்கை வந்திருக்க வேண்டாமா இந்நேரம்? எடப்பாடிக்கு ஏதோ சங்கடங்கள் இருக்கு, தனிப்பட்ட பேர்ல நம்ம பேரை சொன்னா அமித்ஷா கோச்சுக்கான்னு கூட ஒரு தயக்கம் இருக்கட்டும். அதை நான் கிண்டல் பண்ண விரும்பல. அதுல இருக்கிற நியாயத்தை, சங்கடத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதிமுகவின் கருத்துன்னு அதிமுக தலைமை கழகம்னு ஒரு 4 பேரை அறிக்கை வர்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஸோ இத்தனை குழப்பங்கள், இந்த குழப்பத்தினால இனிமேல் ஏற்பட போற விளைவுகள் அத்தனைக்கும் காரணம், அடிப்படை காரணம் வேணா அமித்ஷாவா இருக்கலாம், முக்கியமான காரணம் எடப்பாடி தான் நான் சொல்லுவேன். அவர் வாய் திறந்து பேசணும். ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் உங்கள் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி எப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னாரு.